தஞ்சை பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தில் புதிய தலைமுறையின் வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இளநிலை மற்றும் முதல்நிலை பிரிவில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு கோப்பை மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. தஞ்சை பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தில் புதிய தலைமுறையின் வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி அறிவியல் கண்காட்சி நிகழ்ச்சி நடைபெற்றது. சுற்றுச்சூழல், நவீன அறிவியல், வேளாண்மை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற கண்காட்சியில் 40 பள்ளிகளைச் சேர்ந்த 350க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தினர். முதுநிலை பிரிவில் காய்கறி கழிவுகளை கொண்டு காகிதம் தயாரிக்கும் செய்முறையை செய்து காண்பித்த மார்னிங் ஸ்டார் மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவிகள் ஸ்ரீனிகா, பிரகாஷினி ஆகியோர் முதலிடத்தை பிடித்தனர். பெரியார் மணியம்மை பல்கலைக்கழக பதிவாளர் முனைவர் ஸ்ரீவித்யா பரிசுகளை வழங்கினார். மைய அரைச்சு வச்சதை இந்த டப்ல போடணும். அதே மாதிரி வெண்டைக்காய் தண்ணி, தவுடு, கிழங்கு மாவு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுட்டு அச்சு மற்றும் அடுக்கையை கீழே விட்டு நம்ம இது பண்ணோம்னா அந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ்லாம் இங்கே வந்துடும். அதை என்ன பண்ணணும்னா காட்டன் கிளாத்தில் வச்சு இதை எடுத்துட்டு இதை இப்படி திருப்பி போட்டு ஸ்பாஞ்சை வச்சு நல்லா அமுக்கணும்னா எக்ஸஸாக இருக்க அது கூடுதல் தண்ணியெல்லாம் எடுத்துரும். அதுக்கப்புறம் அதை காய வச்சோன்னா நம்மளுக்கு பேப்பர் ரெடி ஆகிடும். இந்த பேப்பரோட டிமாண்ட் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு மட்டுமே 20 கோடி மரம் பேப்பர் செய்யறதுக்காக வெட்டுறாங்க. இந்த மாதிரி ஐடியாவை வச்சு நம்மளால மரத்தை வெட்டுறதை குறைக்க முடியும்.